பிக் பாஸ் மூலியமா ரொம்பவே பிரபலமான ஜூலி அவர்கள் சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி ரிப்போர்ட்டர்ஸுக்கிட்ட ஒரு பேட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதில் முக்கியமாக அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னுடைய குழந்தையை இழந்ததுக்கு காரணம் முதலமைச்சர் விஜய் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம என்னை எவ்வளோ பேசுவீங்க, கடந்த சில மாதங்களாக என் மீது அவதூறு பரப்பிட்டு வராங்க. அதுக்காக நான் மார்ச் மாதம் புகார் கொடுக்க வந்தேன். அப்போ நான் கர்ப்பமா இருந்தேன். ஆனா புகார் கொடுக்க வந்தபோது குழந்தையை இழந்துட்டேன். 51 பேர் இழப்புக்கு வேணா விஜய் அண்ணா காரணம் இல்லாம இருக்கலாம். ஆனா என்னுடைய குழந்தையை இழந்ததுக்கு அவர்தான் காரணம். என்ன அவ்வளவு அசிங்கமா பேசும்போது, பெண்கள அப்படி பேசாதீங்கன்னு சொல்லி இருந்தா, இன்னைக்கு என் குழந்தைய நான் இழந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கண்ணீர் மல்க ஜூலி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் சோஷியல் மீடியால உலா வந்துகிட்டு இருக்கு. ஒரு சில பேர் கன்சர்னா ஜூலிக்காக பேசினாலும், பல பேர் உன்னை யார் ப்ரெக்னன்சி டைமில் திமுகவுக்கு சப்போர்ட்டாக பேச சொன்னா, பிரச்சாரம் செய்ய சொன்னா, நீ பண்ணுறதெல்லாம் செஞ்சுட்டு காரணம் விஜய் அண்ணான்னு சொன்னால் எப்படி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நெகட்டிவாகவும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை எல்லாத்துக்குமே ஒரு கலவையான பொதுமக்களுடைய விமர்சனமும் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.